இருக்கிற பொருட்கள் தெரியக்கூடிய மாதிரி ஒலிம்பிக் எடுத்தாதானே எல்லாமே அப்படியா ஒரு வேளாண் இருக்கும் சாப்பிடலாமா கற்பூரம் அல்லது அந்த இது சாம்பிராணி குச்சி கொளுத்திட்டு அதில் தெரியும். நீங்கள் அதோட கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தோடு நமக்கு இந்த மருத்துவத்துறையிலும் பல தேவைகள் இருக்கு. நான் முன்பு இருமுறை இந்த வைத்தியசாலைக்கு வந்திருக்கின்றேன். முந்தி வைத்தியர்கள் இருந்தார். பிறகு இழப்பாறு சென்ற பின் சிறிது காலம் வைத்தியர் இல்லாமல் கூட கஷ்டப்பட்ட நிலைமை அந்த இதில் நான் இங்கே வந்திருக்கின்றேன் பார்வையிடுவதற்காக. எனவே இந்த வைத்திய சேவையை முக்கியமாக நாங்கள் இதை மேம்படுத்த வேண்டும். இது தொடர்பாகவும் நேற்று வைத்திய அதிகாரிகளுடன் கதைத்து அவர்கள் அந்த இது பொறுப்பான வைத்திய அதிகாரிகள் இருக்கிற பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவருடன் கதைத்து வந்து நான் இப்போ வைத்தியசாலைக்கு சென்று அங்கே இருக்கின்ற வைத்திய அதிகாரிகள் கலந்துரையாடி தேவையான விடயங்கள் தொடர்பாக தரவுகளை எடுத்து அந்த வைத்தியசாலை வைத்திய பொறுப்பு அதிகாரிக்கு நான் தெரிவிக்க இருக்கின்றேன். அத்தோடு நான் நேற்று இங்கே வருவதோடு எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் வெளிநாட்டிலேருந்து சொல்லியிருமாட்டேன். உங்களுடைய விடயங்கள் சொல்லியிருந்தால் ஒன்று மருத்துவம், மற்றது பாடசாலை, அடுத்தது போலீஸார் பாதுகாப்பு ஒரு முக்கியமான விடயம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமாகி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய உங்கள் நண்பன் அனுராஜ் மற்றும் வின்சன், எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்கு மதிப்பிற்குரிய டாக்டர் ஸ்ரீபவன் ராஜ் அவர்களே, அதே போன்று வேலையிலிருந்து இருக்கின்ற டாக்டர் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களே, தேசிய மக்கள் சக்தியினுடைய இணைப்பாளர்களே, தொடர்பாளர்களே மற்றும் அனுலதீவு பிரதேசத்தினுடைய மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்று சொன்னால் உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் கடற்கரை முயற்சித்திருந்தோம். ஆனால் நாட்டின் சூழ்நிலை காரணமாக வர முடியவில்லை. இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கின்றோம். சென்ற கிழமை கூட எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருந்து இளவரை பார்த்திருந்தார். இறங்குதுறை தொடர்பான பிரச்சனைகளும் இங்கே வேறு வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றதாக சொல்லி அனுப்பியிருந்தார். அதன் பிரகாரம் நாங்கள் மீண்டும் ஒருமுறை மக்களை சந்தித்து அவருடைய உண்மையான நிலவரை அறியத்துக்காக இங்கே வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 22,000 மீனவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். மீனவ தொழில் மீன்பிடி தொழிலை செய்கின்ற 22,000 குடும்பங்களைச் சேர்ந்த 92,000 மக்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாழ்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு பெருமளவிலான ஒரு வீதத்தை கொண்ட மக்கள் மீன்பிடி துறையில் இருக்கிறார். அதே போன்று யுத்த காலங்களுக்கு முன்னர் இந்த நாட்டிலே யாழ்ப்பாண மண்ணிலிருந்து 48,000 மெட்ரிக் டன் கடல் உணவுகள் உற்பத்தி செய்யப்பட்ட பிரதேசம் இது. எனவே இந்த யாழ்ப்பாண மாவட்டம் என்றது 48,000 மெட்ரிக் டன் கடல் உணவை விநியோகித்த மண். இன்றைக்கு நாங்கள் யுத்த காலத்தால் நாங்கள் அழிந்து வருகின்றோம். அதே போன்று இந்த நாட்டிலே ஆண்ட அரசாங்கங்கள் இந்த பின்தங்கிய பிரதேசங்கள் என்று ஒதுக்கி, தீவு பிரதேசங்களை ஒதுக்கி வருகின்ற அந்த நிதிகளை வேறு பயன்படுத்தி இந்த மக்களுடைய கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது மக்களினுடைய விருப்பங்களை அறிந்து நடக்கின்ற அரசாங்கமாக நடந்து கொள்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிரதான நோக்கமே இந்த கிராமங்களை அபிவிருத்தி செய்வதுதான். இந்த கிராமிய அபிவிருத்தி ஊடாகத்தான் நாங்கள் இந்த நாட்டை வளர்க்க முடியும் என்ற எங்களுடைய தேசிய கொள்கைக்கு அமைவாகத்தான் எங்களுடைய ஆட்சி இன்று மலர்ந்திருக்கின்றது. அதன் பிரகாரம் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலே ஒரு பாரிய அளவிலான நிதி இந்த பட்ஜெட்டுக்கு ஊடாக விடுவிக்கப்படும். அது குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்கான பெருமளவிலான நிதி எங்களுக்கு விடுவிக்கப்பட இருக்கின்றது. எனவே நாங்கள் சரியான திட்டமிடல்களை வைத்திருந்தால்தான் இந்த பிரதேச ரீதியான அபிவிருத்திகளை செய்ய முடியும். எனவே பிரதேசத்திற்கு உங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரதேசத்தில் என்னென்ன பிரச்சனைகள் காணப்படும். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் மிகவும் கரிசனையாக இருக்கின்றார். இந்த கிராமங்களை அபிவிருத்தி, அதே போன்று இந்த மீன்பிடித்துறை எங்களுக்கு பெரிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அதுக்காகத்தான் எங்களுடைய
அமைச்சர் சந்திரசேகர அமைச்சர் மீன்பிடித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டது காரணம் யாழ்ப்பாணத்திலே 1 லட்சத்துக்கு கிட்டான மக்கள் மீன் தொழிலில் ஈடுபடுகின்றனர். அவர்களுடைய தொழிலை வளப்படுத்தக்கூடாக இந்த நாட்டுக்கு தேசிய உற்பத்தியை பெருக்கி அந்த தேசிய அந்த பொருட்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதன் ஊடாகவும் இந்த மக்களை நாங்கள் சிறந்த மக்களாக வாழ வைக்க முடியும். எனவே உலகால நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம், அந்த கஷ்டங்களை நீங்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றது. அதே போன்று நீங்கள் கேட்டதுக்கு அமைவாக இங்கே வந்திருக்கின்ற தோழர்கள் உங்களுடைய செயற்பாடு நீங்கள் அவங்களை சொல்லுங்கள், பேச்சு சொல்லுங்கள், உங்களோட தேவைகளை தெளிவாக நீங்கள் குறிப்பிடுங்கள். இங்கே வைத்தியகலாதி டாக்டர் இருக்கிறார், அவர் மருத்துவத்துறை சார்பாக சார்ந்தும் யாழ்ப்பாணம் புவனாய்த்திய சாலையினுடைய படிப்பாளராக இருந்த காலத்து தொடக்கம் அவருடைய பல்வேறு தொடர்புகள் காணப்படுகின்றன. எங்களுக்கும் பல்வேறு தொடர்புகள் காணப்படுகின்றன. இந்த தொடர்புகளை பயன்படுத்தி இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதே போன்று மருத்துவ ரீதியான பிரச்சனைகள், பாடசாலை ரீதியான பிரச்சனைகள், போக்குவரத்து. நீங்கள் இங்கே வந்து பார்த்துள்ளது எழுதி கொடுப்பீங்க. இந்த பிரதேசத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போடாத தேவை, ஏடிஎம் இயந்திரம் ஒன்று இல்லை. ஏடிஎம் இயந்திரம் வந்து வருமானத்துக்காக செய்யப்படுறதா அல்லது மக்களுடைய சேவைக்காக செய்யப்படுறதா என்று கேட்டால் அவங்க எப்படி பார்க்கறான்னு சொன்னால் இந்த பிரதேசத்தை வருமானம் இல்லை, வசதி தேவை இல்லை, இந்த பிரதேசத்தில் பேச மக்கள் இல்லை, ஏடிஎம் கார்டு தேவையில்லை என்ற நிலப்பாட்டிலிருந்து நீங்கி எங்களுக்கு கஷ்டப்படுகின்ற மக்களுக்காகத்தான் அந்த சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த தேசிய அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அதன் பிரகாரம் இறங்குதுறையின் புறநகர்ப்பு, மதவடி பால வீதி மத புறநகர்ப்பு மற்றும் வண்ணான்குளம் வாய்க்கால் மற்றும் பிரதான வீதியில் அமைந்துள்ள பால புறநகர்ப்பு, நெல் அறுவடை கொள்ளளவு சம்பந்தமாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். இந்த விடயங்களை நீங்கள் தெளிவாக எழுதி எங்களுக்கு தாருங்கள். எங்களுடைய அடுத்த பட்ஜெட்டிலே அடுத்த அபிவிருத்தி திட்டங்களிலே இது முன்வைக்கப்பட்டு உங்களுக்கான வாழ்க்கை தரங்களை உயர்த்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் நிச்சயமாக பாடுபடுகின்றோம். அதே போன்று வெள்ள அழுத்தம் ஏற்பட்ட பொழுது நான் என்னோட தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வோன்று கேட்ட பொழுது நாங்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த உணவுப் பொருட்கள் வந்து யாராவது கொடையாளர்கள் அல்லது கொடையாளர்களாக நாங்கள் தருவார்கள், அவரிடம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பொழுது நான் யாழ்ப்பாணம் 83வது ஆண்டு ஓயில் அணி குறிப்பிட்ட பகுதியினர் வெளிநாட்டில் வாழ்கின்றார்கள். அவருடன் நாங்கள் கேட்ட பொழுது குறிப்பிட்ட நிவாரணங்கள் ஒப்படைத்தார்கள். அதன் பிரகாரம் ஒரு சிறிய பகுதியை நாங்கள் தருகின்றோம். இது எல்லா மக்களுக்கும் போதுமானதல்ல, இருந்தாலும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட லிஸ்டின் பிரகாரம் நாங்கள் தருகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மண்ணுக்கு வருவோம், உங்களுக்கு சேவை செய்வோம். உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி இருக்கும். அதே போன்று வருகின்ற பிரதேச தேர்தலும் வருகின்றது. அதை நாங்கள் இந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக நாங்கள் தான் தேசிய மக்கள் சக்தி தான் இந்த மாதிரி இலங்கை பூராக அனைத்து இடங்களிலுமே உள்ளூராட்சி சபையிலே தேர்தலிலே வெற்றி வாய சூடும். அந்த வெற்றி வகையிலே நீங்களும் பங்களை அறிந்து கொண்டு உங்கள் கிராமிய அபிவிருத்திகளுக்கு நீங்களே உதவி செய்கின்ற அல்லது கிராம அபிவிருத்தியை முன்னெடுக்கின்ற ஆட்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று உங்களை கேட்டு இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் அனலதீவு பிரதேசத்துக்கு வருகின்றோம். சென்ற கிழமை நம்முடைய மீன்பிடித்துறை அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் இங்கே வந்திருந்து எல்லாமே அவதானித்திருந்தார். அதன் பிரகாரம் அவருடைய அர்ப்பணிப்பின் பேரிலே இங்கே நடக்கின்ற அபிவிருத்திகள் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்வதற்காக மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். அதே போன்று சென்ற முறை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது இந்த பிரதேசத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு நிவாரண தொகுதியை இந்த மக்களுக்கு வழங்க வந்திருக்கின்றோம். அது குறிப்பிட்ட சில மக்களுக்கு தான் அந்த புதிய தொகுதியாகி வருகிறது. இதனால் நாங்கள் பெரிய உதவிகளை வழங்க இருக்கின்றோம். அதே போன்று இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து பாடுபடும். எனவே நாங்கள் எப்பொழுதும் இந்த அனர்வில் மக்கள் ஏனைய தீவு மக்களோடு பயணிப்போம் என்று தெரிந்து கொள்கிறேன். இந்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினராகிய நானும் கௌரவ ரஜீவன் அவர்களும் இந்த அனலதீவு பகுதிக்கு இன்று வந்திருக்கின்றோம். இங்கு மக்களிடம் ஏற்படுகின்ற சில குறைபாடுகள் தொடர்பாக அவர்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை அறியும் மூலமாக நாங்கள் இந்த காலை இங்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் கல்வி, பாதுகாப்புத்துறை, போக்குவரத்து போன்றவற்றால் இந்த பகுதி மக்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறார்கள்.